பொதுவா மேஷத்த எடுத்தீங்க அப்படின்னா, அந்த கணக்கு போட்டு காய் நகர்த்துற ஆளுன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ஷனா பண்றதும், ஹார்ட் ஒர்க் பண்றது, என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டு வருவது, அடுத்தவர்களுடைய வாய்ப்பை பண்ண முடியல அப்படின்னா, அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு திறம்பட செய்து கொடுப்பது, திட்டங்களை தீட்டுவது, வழிநடத்துவது, இப்படி பல விதத்துல மேஷராசிக்காரர்களை பத்தி பேசினாலுமே, இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வத்துக்கு உண்டான தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தவிர்த்து விட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் திரும்ப திரும்ப மேஷராசிக்காரர்கள் சொன்னது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா தயவு செய்து செய்திருங்க. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வேலை தேடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல உழைப்புக்குண்டான ஊதியம் ரொம்ப நாளா நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க மாட்டேது. இன்கமும் எனக்கு ஜாஸ்தி குடுக்க மாட்றாங்க. இஷ்டம் இருந்தா வேலை பாரு, இல்ல வெளிய போ அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் யார் இருந்தாலும் கண்டிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு மேல அந்த பலம் கிடைக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த பயன்பாட சரிவர நீங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா, கண்டிப்பா திருப்பி இந்த காம்பினேஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சுக்கிரனுடைய வீட்லயும் இந்த திரிகோண அமைப்பானது கேந்திர திரிகோண அமைப்புக்கு உண்டான அதிபதிகள் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நல்ல அமைப்பு கிடைக்கும். இந்த சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம். நல்லதே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மாற்றத்தை அப்படி டக்கு டக்கு டக்குன்னு குடுத்துட்டு கொண்டு போய் உட்கார வச்சுருவாரு. இதே சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறத காப்பாத்த முடியாம, இருக்கிறத அழிச்சுட்டு தடுமாறிட்டு கிடப்பாங்க. ஸோ அந்த அளவு சுக்கிரன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கிரகமா சொல்லப்படக்கூடியது. அதே போல இந்த குரு மிக முக்கியம். ஒருவருடைய ஜாதகத்துல இந்த பிளே பாய்ஸ், இந்த பவர் பிளேன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குரு, சுக்கிரன், கேது, ராகு, சனி இதெல்லாம் பவர் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும். பட் இதனுடைய அமைப்பானது 26 நாள் இருந்துச்சு, 1 மாசம் இருக்கு அப்படின்னா கூட, இந்த திருப்பி அடுத்தது வர வரைக்கும் 12 மாசங்கள் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்து வரும்பொழுது, சுக்கிரனாகப்பட்டவன் இந்த ஒரு ஒரு மாதத்தில் சஞ்சாரம் செய்து வரும்பொழுது, ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளை பெறும்பொழுது கண்டிப்பா யோகங்களை கண்டிப்பா கொடுத்து தீரும். உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அப்படிதான் நீங்க பரிசீலனை பண்ணிக்கணும். என்னுடைய ஜாதகத்தில் என் கிரகம் எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது காலமும் எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை காலம் எனக்கு நல்லா அமைஞ்சு கிரக நிலைகள் எனக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்காது. கிரகம் நல்லா இருந்தும் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்காது. ஸோ அப்ப நம்ம பெறக்கூடிய நிலையில இருக்கோமா, இழக்கக்கூடிய நிலையில இருக்கோமா, இல்ல நம்ம கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோமா, எப்ப எனக்கு கிடைக்கும், கிடைக்காது, நடக்கும், நடக்காது, இப்படி எல்லா விஷயமும் என்னோட சுய ஜாதகத்தில் உண்டு. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்திலும் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரக பலன்களை பொறுத்தே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி அதனால இந்த ராசிக்கு அப்படி ஓஹோ நடக்கும், கடகராசிக்கு ஆஹா நடக்கும், துலாம் ராசிக்கு இப்படி நடக்கும்ங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு எதையும் புட்டாம்போக்குல எதையும் தயவு செய்து செய்யாதீங்க. கண்டிப்பா ரிசல்ட் வராது. உங்களுடைய சுய ஜாதகத்தை